வாகன பதிவெண்களின் கடைசி இலக்கத்தின்படி ஒற்றை இரட்டை எண் அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதன்படி ஒற்றை மற்றும் இரட்டை எண்களின் அடிப்படையில் சுழற்சி முறையில் வாகனங்களுக்கான எரிபொருள் விற்பனை மேற்கொள்ளப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முறைமையின் கீழ் 0 மற்றும் இரட்டை எண்களை கொண்ட வாகன பதிவு தகடுகள் இரட்டை எண்கள் கொண்ட தேதிகளில் எரிபொருள் வாங்க அனுமதிக்கப்படும். வாகன உரிமத்தகட்டின் கடைசி இலக்கம் 0, 2, 4, 6 மற்றும் 8 ஆக இருந்தால் இரட்டை எண்ணில் வரும் தேதிகளில் வழங்கப்படும். அதே சமயம் வாகன உரிமத்தகட்டின் கடைசி இலக்கம் ஒற்றை எண் கொண்ட வாகனங்கள் ஒற்றை எண்கள் கொண்ட தேதிகளில் எரிபொருள் வாங்க அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 1, 3, 5, 7 மற்றும் 9 ஆக இருந்தால் ஒற்றை எண்ணில் வரும் தேதிகளில் எரிபொருள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கம் இன்று முதல் QR குறியீட்டை காண்பித்தால் மட்டுமே எரிபொருள் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. QR குறியீடு இல்லாமல் எரிபொருள் வழங்க முன்னர் வழங்கப்பட்ட சலுகைகள் இனி செல்லாது என தலைவர் குமார் ராஜபக்ஷ கூறியுள்ளார். அவசர காலங்களில் கூட குறியீடு இல்லாமல் எரிபொருள் வழங்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டார். QR குறியீட்டில் சிக்கல்கள் இருந்தால் எரிபொருள் நிலையத்துக்கு வருவதற்கு முன்னர் 1919 என்ற எண்ணை அழைத்து அவற்றை சரி செய்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் QR குறியீடு இல்லாமல் எரிபொருள் வழங்கி சில சலுகைகளை வழங்கினோம். ஆனால் இனிமேல் QR அமைப்பு மூலமாக மட்டுமே எரிபொருள் வழங்கப்படும் என்றும் இலங்கை அரசாங்கம் எந்த பக்கமும் சாராது என்பதை மீண்டும் வலியுறுத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இயல்பு நிலைக்கு குந்தகம் ஏற்படாது படைகளை தொடர முன்னேற்பாடுகள் பற்றி அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து நேற்று விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய அவர் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினருடன் கலந்து கொண்டார். மேலும் அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்களும் இதில் பங்கேற்காவுக்கு விஜயம். அம்பாந்தோட்டை வீரவில பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 4 பேர் உயிரிழந்ததோடு 40 பேர் காயமடைந்தனர். அம்பலாந்தோட்டை கதிர்காம பிரதான வீதியில் உள்ள வீரவில துருசேவன சந்தி பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றது. 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கொழும்பில் இருந்து கதிர்காம நோக்கி சென்று கொண்ட பேருந்தொன்று திசாவில் இருந்து கரப்பிட்டியை நோக்கி சென்று கொண்டது. இலங்கை அரசு பேருந்துடன் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இலங்கை விமானப்படை எவ்வித தடையுமின்றி முன்னெடுத்து செல்வதற்காக புதிய எரிபொருளை முகாமைத்துவ திட்டம் ஒன்று அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தீர்மானங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக களத்தொழில் அமைச்சின் செயலாளர் கலாநிதி PK காலித கமல் ஜினதாச தெரிவித்தார். சுமார் 30,000 சிறிய படகுகளுக்கு எரிபொருள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட சுமார் 100 எரிபொருள் நிலையங்களூடாக எரிபொருள் வழங்கப்படுகிறது. இதற்காக கடத்தொழில் அதிகாரிகளின் பரிந்துரை அவசியமாகும். ஒரு படகுக்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் வீதம் 5 நாட்களுக்கு ஒரு முறை எரிபொருள் விநியோகிக்கப்படும். நெடுந்தியம் மற்றும் பத்தலங்குண்டு போன்ற தொலைதூர பகுதியில் உள்ள கடற்றொழிலாளர்களின் தேவைகளுக்கு விசேட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அறிவிக்க மற்றும் பொருட்களின் விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவரத்தினர் தெரிவித்தார். ஊடக சந்திப்பொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதற்கமைக்க தற்போதைய நிலைமைகளுக்கு மத்தியில் அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சரக்கு கட்டணங்கள் அதிகரித்தமை காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகள் சிறிதளவு உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் கடை உரிமையாளர்களும் மொத்த வியாபாரிகளும் தேவையற்ற முறையில் பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டிய அவசியமில்லை என சுட்டிக்காட்டினார். அதற்கமைய கடை உரிமையாளர்களும் மொத்த விற்பனை வியாபாரிகளும் அத்தகைய தேவையற்ற பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். எதிர்வரும் பண்டிகை காலத்துக்காக அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போதுமான அளவு பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்ட கைது செய்யப்பட்ட ஆணின் சடலம் தொடர்பில் அடையாளம் காண அக்கரைப்பற்று போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனங்காடு பாலத்துக்கு அருகில் உள்ள ஆற்றில் புதன்கிழமை ஆணொரு சடலம் அக்கரைப்பற்று போலீசாரால் மீட்கப்பட்டது. ஆணின் சடலம் ஒன்று மிதப்பதாக குளத்தில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைக்க குறித்த சடலம் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட சடலம் முதலை கடித்ததா அல்லது தற்கொலையா அல்லது கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டுள்ளாரா என்று அங்கு சென்ற அக்கரைப்பற்று போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வைத்து கைது செய்யப்பட்ட 1200 கோடிக்கும் அதிக பெறுமதி கொண்டு 680 கிலோகிராம் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மீன்பிடி படகின் உரிமையாளரான பெண்ணும் அவரின் மகனும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டனர். அம்பலாங்குடை பகுதியில் பதுங்கியிருந்த போது இந்த இருவரும் கடந்த 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தற்போது தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட படகின் மாலுமி வழங்கிய தகவலின் பிரகாரம் இந்த தாய் மற்றும் மகன் கைதாகினர். இந்த போதைப்பொருள் தொகுதியை கடத்துவதற்கு படகு மாலுமிக்கு மட்டும் சுமார் 50 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. இந்த பாரிய கடத்தலின் பின்னணியில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த அங்கோட பிரியங்கர மற்றும் தினுகாய் குறை செயற்பட்டுள்ளதாகவும் கடத்தல் பணிகளை புரவி சுதா என்பவர் ஒருங்கிணைத்துள்ளார்.
விசாரணையின்படி அங்குட பிரியங்கரவுக்கு சொந்தமான 1000 கிலோகிராம் போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தை பரவிசுதா பொறுப்பேற்றார். இதில் முதற்கட்டமாக 320 கிலோகிராம் போதைப் பொருள் சில மாதங்களுக்கு முன்னர் மிரிச கடற்கரையில் வைத்து கைப்பற்றப்பட்டது. இந்த சுற்றிவளைப்புக்கு ஒத்துக் கொடுத்தவரின் தலையை துண்டித்து போலீஸ் அதிகாரியின் வீட்டுக்கு அனுப்ப அங்குட பிரியங்கர திட்டமிட்டு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் அந்த பணியை ஏகப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டதால் அந்த சதி முறியடிக்கப்பட்டது. பேரவலை கடற்பரப்பில் வைத்து கைப்பற்றப்பட்ட 250 கிலோகிராம் கொக்கையின் போதைப் பொருளின் பெறுமதி 1200 கோடியை தாண்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தினுக்க என்பவருக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது. 1 கிலோகிராம் கொக்கையின் சுமார் 4.5 கோடி ரூபாய் பெறுமதியானது. இலங்கையில் உள்ள சில செல்வந்தர்களே இந்த கொக்கையின் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த போதைப் பொருள் தென் அமெரிக்க நாடொன்றிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தலுக்கு துணை போகும் படகுரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மாதிபர் அசோக தர்மசேனை எச்சரிக்கை விடுத்தார். இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட சி ரேஞ்சர் ரக ஹெலிகாப்டர்கள் தற்போது இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தன்னுடைய உத்தியபூர்வ முகநூல் பக்கத்தில் 11 இட்டு இதை உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இந்த 10 ஹெலிகாப்டர்களும் மார்ச் 15ஆம் தேதி அமெரிக்காவின் அலபாமாவில் உள்ள ஃபோர்ட் மொபைலில் இருந்து இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளன. இவை இந்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெட் ரேஞ்சர் ரகத்தின் இராணுவ பாதிப்பான இந்த ஹெலிகாப்டர்கள் இலங்கை விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. தற்போது பெல் 206 ரக ஹெலிகாப்டர்களையும் இணைப்பதன் மூலம் உயர்தர விமானி பயிற்சி, பேரிடர் கால துரித செயற்பாடுகள் மற்றும் தேடுதல் மற்றும் மீட்பு படைகள் உள்ளிட்ட முக்கிய பொது பயன்பாட்டு நடவடிக்கைக்கு திறனை அதிகரிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஹெலிகாப்டர்கள் கணிசமான அளவில் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த நன்கொடையானது அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால பங்காளித்துவத்தையும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் மனிதாயமான உதவிகளுக்கான அர்ப்பணிப்பையும் பலப்படுத்துவதாக மஹிந்த சமரசிங்க குறிப்பிட்டார். இந்த ஹெலிகாப்டர்களை பார்வையிடுவதற்காக இலங்கை விமானப்படையின் தூதுக்குழு ஒன்று கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்தது. இந்த பெருமதியான நன்கொடைக்காக இலங்கையினுடைய மனமார்ந்த நன்றியை அமெரிக்காவுக்கு தெரிவித்துக் கொள்வதாக மஹிந்த சமரசிங்க மிகுந்தலை பகுதிகளில் இயங்கி வந்த பாரிய இணையவழி மோசடி வலைமை போன்ற இலக்கு வைத்து நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 134 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளுக்கும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த ஒருங்கிணைந்த தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அந்த பகுதிகளில் உள்ள 5 தங்குமிட விடுதிகள் முற்றுகையிடப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் சீன நாட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் விவரங்கள் பின்வருமாறு: சீன நாட்டவர்கள் 126 பேர், மியான்மர் நாட்டவர்கள் 4 பேர், தாய்வான் நாட்டவர்கள் 4 பேர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தங்கியிருந்த விடுதிகளில் இருந்து இணையவழி மோசடிகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் பெருமளவிலான மடிக்கணினிகள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் அதிகாரிகளால் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைகளுக்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த சட்டவிரோத வலையமைப்புடன் தொடர்புடைய ஏனைய நபர்களை கண்டறியும் நோக்கில் மேலதிக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட சட்ட நடவடிக்கை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இன்று தென்கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது பெரும் தொகையான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன. சுமார் 250 கிலோகிராம் கொக்கையின் போதைப்பொருள் பிரியங்கா என்ற இலக்கம் கொண்ட பல நாள் மீன்பிடி படகிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. படகிலிருந்து 6 சந்தேக நபர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் திகோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டதோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் அழைத்து வரப்பட்டு என்று அங்கு சென்ற ஏற்படுத்துவதையும் பொது அமைதியை குலைப்பதையும் நோக்கமாக கொண்டு நடவடிக்கைகளை திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஹிஸ்புல்லாவுடன் தொடர்புடைய குழுவைச் சேர்ந்த 14 குவைத் குடிமக்கள் மற்றும் 2 லெபனான் நாட்டினர் உள்ளிட்ட 16 பயங்கரவாதிகளை குவைத் கைது செய்துள்ளது. அதிகாரிகள் அந்த வலையமைப்பை செயலிழக்க செய்து ஆயுதங்கள், வெடிமருந்துகள், ட்ரோன்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளோடு தொடர்புடைய பிற பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். இஸ்லாமிய குற்றவாளிகளுக்கு சொந்தமான மதுப்புட்டிகளும் கண்டெடுக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. உள்ளிட்ட மிகவும் முக்கியமான கோப்புகளை நிர்வகிக்கும் பொறுப்பை கமேனி அவரிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் அவர் ஊடகங்களில் பரவலாக அறியப்பட்டதோடு ஈரானிய தலைமையிலும் முடிவெடுப்பவர்களின் உள்வட்டத்திலும் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருந்தார். உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவில் தன்னுடைய பங்கின் ஒரு பகுதியாக 2 மாதங்களுக்கு முன்னர் தெஹ்ரான் முழுவதும் போராட்டக்காரர்கள் கொடூரமாக ஒடுக்கப்பட்டமைக்கு அவரே பெருமளவில் காரணமாக இருந்தார். குறைந்தபட்சம் அலி கமேனியின் வாழ்வின் இறுதி காலத்திலும் போர் தொடங்குவதற்கு முன்னரும் லாரிஜானி ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தார். அவரின் படுகொலை ஈரானிய தலைமையில் ஒரு பெரிய வெற்றிடத்தையும் ஈரானிய ஆட்சிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க உளவியல் ரீதியான அடியையும் ஏற்படுத்தியிருந்தது.